ஹலோ ஆல். நான் வினோத் செல்வமணி அண்ட் நம்ம ப்ரீவியஸ் ப்ரமோஷனல் வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெடிக்கல் இமேஜிங் சிஸ்டமோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ மெடிக்கல் இமேஜிங் சிஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நிறைய மொடாலிட்டிஸ் ஆஃப் டிவைசஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேடியேஷன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ ரேடியேஷன் வந்து பேசிக்லி தட் ஃபால்ஸ் ஆன் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் தான் வந்து இந்த ரேடியேஷன் வந்து எல்லாமே இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டூ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேஷன் தட் கேன் பெர்ஃபார்ம் அயனைசேஷன் அண்ட் another ஒன் இஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேஷன் எதால் அயனைசேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, விசிபிள் ஸ்பெக்ட்ரம்க்கு இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயனைசிங் ரேடியேஷன். விசிபிள் ஸ்பெக்ட்ரம்க்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அயனைசிங் ரேடியேஷன். ஸோ இதில் தான் நம்ம டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த இடத்துல வந்து 10 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த எனர்ஜி பாருங்கள், எலக்ட்ரான் வோல்ட்ஸ் லாஸ்ட் ஸ்கேலில் 10 எலக்ட்ரான் வோல்ட்ஸ்னு இருக்குது. ஸோ இதுக்கு நேராக ஒரு கோடு வரைஞ்சிங்க அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜன் இருக்கு இல்லையா, இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே அயனைசிங் ரேடியேஷன், இந்த சைடு இருக்கிறது எல்லாமே நான் அயனைசிங் ரேடியேஷன். ஸோ இதில் நம்ம ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயனைசிங் ரேடியேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நீங்கள் மெடிக்கல் ஃபிசிக்ஸில் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா போத் நான் அயனைசிங் ரேடியேஷன் அண்ட் அயனைசிங் ரேடியேஷன் ரெண்டுமே பார்த்துருப்பீங்க. பட் இங்கே இந்த மொடாலிட்டிஸ் எல்லாமே தட் ஒர்க்ஸ் ஆன் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் அயனைசிங் ரேடியேஷன் பொறுத்து தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா சப்ஜெக்ட்ஸ் மாதிரியே இதுலேயும் என்ன இருக்க போகுதுன்னா இட் வில் பி ஹேவிங் 5 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். ஸோ டு இன்ட்ரடியூஸ் மெடிக்கல் இமேஜிங் சிஸ்டம் வந்து திஸ் இஸ் அ நான் இன்வெசிவ் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்வெசிவ். எந்த இடத்துலையுமே நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ஒரு கட் பண்ண தேவையில்ல. ஸோ எந்த விதமாக நம்ம உடம்புக்குள்ளே வந்து எதையுமே நம்ம கொண்டு போக தேவையில்லை. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நான் இன்வெசிவ் விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து மெடிக்கல் இமேஜிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அண்ட் இதை நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் டயக்னோசிஸ், மானிட்டரிங் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ டயக்னோசிஸ் அப்படிங்கிறது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, மானிட்டரிங் இஸ் லைக் அதோட க்ரோத் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்குறது, ட்ரீட்மெண்ட் இஸ் த ஃபைனல் திங் விச் யூ கோயிங் டு அச்சீவ். ஸோ திஸ் இஸ் த பேசிக் இன்ட்ரடக்ஷன் ஃபார் மெடிக்கல் இமேஜிங். ஸோ இதில் மொத்தமாக எத்தனை மொடாலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கணுன்னா, ஸோ எக்ஸ்ரேஸ் அண்ட் சிடி, கம்ப்யூட்டர் டொமோகிராஃபிஸ், MRI that is magnetic resonance imaging and nuclear imagingல வந்து we have different techniques, அது பின்னாடி போகிறப்ப நம்ம பார்க்கலாம், and radiation therapies. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸ்ரேஸ் பார்க்குறப்போ ஸோ எக்ஸ்ரேஸில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ த நேச்சர் ஆஃப் எக்ஸ்ரேஸோட நேச்சர் என்ன, அது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் எந்த இடத்துல இருக்குது, அதோட பவர் என்ன, அதோட எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு பேசிக்கலாக நம்ம வந்து நேச்சர் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ், ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸ்ரேவோட அப்சார்ப்ஷனை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அண்ட் எக்ஸ்ரே டியூப் பார்ப்போம் அண்ட் டிஜிட்டல் ரேடியோகிராஃபி பார்ப்போம். இந்த டிஜிட்டல் ரேடியோகிராஃபிக்கும் நார்மல் எக்ஸ்ரேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரொம்ப பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ்ரே ஃபில்மில் வந்து ஒரு எக்ஸ்ரேவை ஷூட் பண்ணி அந்த ஃபில்மை வந்து டெவலப் பண்ணி எடுத்து தண்ணியிலலாம் காய வைப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா the previous technique of doing X-ray. ஸோ டிஜிட்டல் ரேடியோகிராஃபிஸில் அந்த மாதிரி கிடையாது. இந்த இடத்துல ஒரு டிடெக்டர் இருக்கும். டிடெக்டர் இஸ் லைக் ஒரு மேபி ஒரு CMOS இருக்கலாம், ஓகேவா. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி மாஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதில் என்ன இருக்குன்னா ஒரு பெரிய பிளேட் மாதிரி இருக்கும். அந்த பிளேட்டில் என்ன இருக்கும், ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ் இருக்கும். லைக் உள்ளே வந்து PSP ஃப்ரேம்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எக்ஸ்ரே டியூப் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து அந்த டியூப்பை வந்து அந்த ஃபில்மை வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கேருந்து எக்ஸ்போஷர் நடக்கும், இந்த இடத்துல ஹியூமன் பாடி இருக்கும். ஸோ இப்படி கிராஸ் ஆகி இப்படி வந்து அதில் ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் ரேடியோகிராஃபியில் நம்ம பண்ண போகிறது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அப்ளிகேஷன் இஸ் ஃபார் ஹார்ட் டிஷ்யூஸ், போன் ரிலேட்டட் தான் என்டையராக. அட் சர்டைன் கண்டிஷன்ஸ், எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லைக் நம்ம கோவிட் பீரியடில் என்ன பண்ணாங்க அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த இன்ஃபெக்ஷன் இந்த லங்ஸில் வந்து எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு பார்க்குறதுக்காக நம்ம எக்ஸ்ரேஸ் தான் யூஸ் பண்ணோம் அப்போது. ஸோ சிடிஸ் யூஸ் பண்ணல, ஸோ எக்ஸ்ரேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்ரே யூஸ் பண்ணி லங்கில் வந்து அந்த
அக்குமுலேஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது. அண்ட் இதில் செகண்ட் ஆஃப் ஆஃப் த யூனிட் வந்து ஃப்ளூரோஸ்கோப்பி இருக்கும். ஃப்ளூரோஸ்கோப்பியில் we have two different types. One is digital and that another thing. ஸோ ஃப்ளூரோஸ்கோப்பியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we just going to take a motion picture of the எக்ஸ்ரே, மோஷன் எக்ஸ்ரே. ஸோ நார்மலாக வந்து எக்ஸ்ரே அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோகிராஃப் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு மோஷனுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் we have angiography and mammography. And angiography, as you know, it is for அந்த வெயின்ஸ் அதெல்லாம் வெயின்ஸ் அண்ட் ஆர்டரிஸ் உள்ள பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது ஆஞ்சியோகிராஃபி. அதில் இன்னொரு டைப் இருக்குது, அந்த டைப் வந்து ரொம்ப முக்கியம், டிஜிட்டல் சப்ராக்ஷன் ஆஞ்சியோகிராஃபி. அந்த பர்டிகுலர் கொஷின் வந்து எழுதி வச்சுக்கோங்க, டிஜிட்டல் சப்ராக்ஷன் ஆஞ்சியோகிராஃபி உங்களோட கொஷின் பேப்பரில் இருக்குது. ஸோ லாஸ்ட் திங் இஸ் கோயிங் டு பி மேமோகிராஃபி. மேமோகிராஃபி ஆஸ் யூ நோ பிரஸ்ட் கேன்சரை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். அண்ட் எஸ்பெஷலி மேமோகிராஃபி அப்படிங்கிறது வந்து சாஃப்ட் டிஷ்யூ ஸ்டடீஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் யூனிட். இதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க போது. செகண்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி. ஸோ கம்ப்யூட்டர் டோமோகிராஃபியில் ஃபர்ஸ்ட் வந்து வி கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ டோமோகிராஃபிக் இமேஜ். ஒரு டோமோகிராஃபிக் இமேஜ் நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் இதில் வந்து நார்மல் எக்ஸ்ரேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஒரு எக்ஸ்ரேவை பாஸ் பண்ணி அந்த எந்த ஆப்ஜெக்டை ஸ்கேன் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு கீழே வந்துடும். ஆனால் இதில் என்ன பண்ண போகுதுன்னா, ஸோ லைக் ஒரு 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 இப்போ இந்த கை இருக்குது அப்படின்னா இந்த கையை இட் வில் ஸ்லைஸ், 1 ஸ்லைஸ், 2 ஸ்லைஸ், 3 ஸ்லைஸ், 4 ஸ்லைஸ், 5 ஸ்லைஸ், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுக்கும். சரியா? ஸோ அதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதே கையை வந்து நம்ம எக்ஸ்ரே டியூபிங் இருக்குது, நம்ம எக்ஸ்போஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இதில் என்ன தெரியும் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்க போனி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தெரியும், அதுதான் தெரியும். ஸோ சிடின்றப்போ இட் வில் ஸ்லைஸ் பண்ணி இது உள்ளே இந்த கைக்கு உள்ளே கிராஸ் செக்ஷனில் இருக்கிறது லேயர் எல்லாத்தையுமே ஒவ்வொரு லேயராக கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து ஒரு இமேஜிங்காக கொடுக்கும். ஸோ தட் இஸ் சிடி. ஸோ அதில் வந்து ஒரு எவல்யூஷன் இருக்குது, லைக் பேசிக் சிடி சிஸ்டம் டு அல்ட்ராஃபாஸ்ட் ஸ்கேனர்ஸ். ஸோ அந்த எவல்யூஷன் ரொம்ப முக்கியம், படிக்க வேண்டியது. அண்ட் பாலிமீட்டர்ஸ் படிக்கணும், டிடெக்டர்ஸ் படிக்கணும், நிறைய இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இமேஜ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக். ஸோ இதில் 2 இமேஜ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக் ப்ரொஜெக்ஷன் அண்ட் இன்னொன்று வந்து ஐட்ரேட்டிவ் மெத்தட்ஸ். இந்த இமேஜ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி கோயிங் டு ஃபார்ம் அ சிடி இமேஜ். ஸோ இதுதான் ஒரு கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி. இதோட அப்ளிகேஷன்ஸ் இஸ் லைக் இட் இஸ் சேம், அதே மாதிரியான இதுதான். லைக் கொஞ்சம் இன்டர்னலாக கிராஸ் செக்ஷனல் வியூஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக நம்ம சிடி யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் த தேர்ட் இஸ் கோயிங் டு பி த மோர் important as well as like boring topic னு சொல்லலாம். மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் வந்து லைக் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பட் படிக்கும்போது இட் ஃபீல் லைக் கொஞ்சம் அப்படியே கிளம்ஸியாக இருக்கும். பட் இது கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான். ஸோ முன்னாடி நம்ம பார்த்ததில் ரேடியேஷன் யூஸ் பண்ண போகிறோம், இதில் வந்து மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். சச் அ வண்டர்ஃபுல் டிவைஸ். ஸோ இதில் டேரெக்டாக வந்து வி கோயிங் டு ஸ்டடி ஆல் த basic to the high level functions of MRI. ஃபுல்லாகவே இதில் தான் வரப்போகுது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபியூச்சருக்கு ரொம்ப முக்கியம். எம்ஆர்ஐ தெரிஞ்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது, as well as other devices. ஓகே, நெக்ஸ்ட் 4th யூனிட். ஸோ நியூக்ளியர் இமேஜிங் வந்து இந்த இடத்துல வந்து யூ கேன் சி சம் number of devices. ஃபர்ஸ்ட் யூனிட்ல லைக் வி சா எக்ஸ்ரே, சிடி அண்ட் தேர்ட்ல எம்ஆர்ஐ. பட் நியூக்ளியர் இமேஜிங்கில் வி ஹவ் மெனி நம்பர் ஆஃப் டிவைசஸ். அதில் ரொம்ப முக்கியம் மட்டும் நான் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், லைக் காமா கேமரா, பெட் அண்ட் ஸ்பெக்ட், இது மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி கோயிங் டு ஸ்டடி ஃபார்மசியூட்டிகல்ஸ். ஸோ ஒரு ரேடியோ ஐசோடோப் எடுத்து அந்த ரேடியோ ஐசோடோப்பை ஹியூமன் பாடியில் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல ஒரு இமேஜிங் டெக்னிக்கு நம்ம போகிறோம். ஸோ அதுதான் மற்ற டெக்னிக்ஸ்க்கும் நியூக்ளியர் இமேஜிங்க்கும் இருக்க வித்தியாசம். ஸோ அந்த ரேடியோ ஐசோடோப்போட எக்ஸ்போஷரை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான கொஷின் தட் இஸ் தேர் டிரெக்ட்லி காமா கேமரா, பெட் அண்ட் ஸ்பெக்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதை பார்த்தாலே மேக்ஸிமம் வந்து இந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி போகிறீங்க, ரேடியாலஜி பேஸ்ட் கம்பெனி அப்படிங்கிறப்போ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த கொஷின் சரியில்லை அப்படின்னா யூ கான்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப். இந்த டாபிக்ஸ் தெரியலனா யூ கான்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப் ஆஸ் அ பயோமெடிக்கல் இன்ஜினியர் டு எனிவன் எல்ஸ். ஸோ லாஸ்ட் யூனிட் இஸ் கோயிங் டு பி ரேடியேஷன் தெரப்பி. இந்த யூனிட்டை வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன் இஸ் கோயிங் டு பி ரேடியேஷன் தெரப்பி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஆக்சிலரேட்டர் பார்ப்போம் அண்ட் டெலிகாமா மிஷின் பார்க்கலாம். ஸோ
ஸோ தெர் ஆர் ஃபியூ டெக்னிக்ஸ் லைக் ஐஎம்ஆர்டி, ஐஜிஆர்டி அண்ட் சைபர்நெட். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐஎம்ஆர்டி இஸ் லைக் இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியேஷன் தெரப்பி அண்ட் ஐஜிஆர்டி இஸ் இமேஜ் கைடட் ரேடியோ தெரப்பி. ஸோ இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ ரேடியேஷன் சேஃப்டி ஆஸ் வெல், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது அதாவது யார் வேணாலும் வந்து ரேடியேஷனை வந்து வந்து ஒன் டைம் எக்ஸ்போஷர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போகிறோம், ஒரு எக்ஸ்போஷர் எடுக்கிறோம், திருப்பி வரோம். அதாவது நான் இப்போ போகிறேன், எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது உடம்புலனா, ஒரு டைம் ஸ்கேன் எடுத்துகிட்டு நான் வந்துடுவேன். ஸோ அதோட முடிஞ்சிருச்சு. திருப்பி அந்த எக்ஸ்போஷர், ரேடியேஷன் எக்ஸ்போஷர் எனக்கு இருக்காது. பட் ஆஸ் அ பயோமெடிக்கல் இன்ஜினியர் வி கோயிங் டு கெட் எக்ஸ்போஸ்டு எனி டைம் டு த ரேடியேஷன். நிறைய டைம் வந்து ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துடும். ஸோ அதனால் ரேடியேஷன் சேஃப்டி ரொம்ப முக்கியம். டாசிமீட்டர்னா என்ன, ஃபில்ம் பேஜஸ்னா என்ன, ப்ரொடெக்ஷன் பிரின்சிபல்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை பண்ணல அப்படின்னா அது தப்பு, பேசிக்கலாகவே அது ஒரு மிஸ்டேக். ஸோ ரேடியேஷன் சேஃப்டி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் டு பி த ஹோல் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா medical imaging system வந்து it is very important for a biomedical engineer to prove themselves as a biomedical engineer. நம்ம ஒரு biomedical engineer நம்ம வெளில சொல்கிறப்போ நமக்கு என்ன தெரியணும் பேசிக்காகவே அப்படின்னா இதில் இருக்க எல்லாமே தெரியணும். பட் தீஸ் ஆர் ஆல் த ரொம்ப எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இருக்கிறது, லைக் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, லைக் என் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இதோட பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக வந்து இந்த சப்ஜெக்டை வந்து நம்ம மார்க்குக்காக படிக்கிறோமோ இல்லையோ, நம்மளோட ஃப்யூச்சருக்காக, நம்மளோட லைஃப்காக நம்ம படித்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மெடிக்கல் இமேஜிங் சிஸ்டம்ஸ். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இந்த சப்ஜெக்ட்க்கு, லைக் ரேடியாலஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ ரெண்டும் சேம் தான், லைக் சிலபஸ் எதுவும் பெருசாக மாறாது. யூ கேன் டு ஸ்டடி எவ்ரி திங் இந்த ஹோல். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த வீடியோவில் வில் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் யூனிட் எக்ஸ்ரேஸ். ஸோ எக்ஸ்ரேஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கண்டினியூஸாக வந்து எக்ஸ்ரேஸ் ஒரு 3 கிளாஸ் போகும் அண்ட் சிடி ஒரு 3 கிளாஸ், அந்த மாதிரி ஒரு 15 கிளாஸஸில் வந்து நம்ம என்டையர் சிலபஸையும் கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஓகே, தேங்க்யூ.